இது என்ன பனித்துளியா இல்லை மழைத்துளியானே தெரில. சரி என்னவோ கைஸ், இன்னைக்கு ஒரு ரேண்டம் டே. என் கட்டிங் ஃபேஸ்ட்டு இன்னைக்கு செஸ் டே. என்னோட தினசரி வாழ்க்கையில் என்னோட ஒரு நாளும் இதே மாதிரி தான் சந்தோஷமாக ஆரம்பிக்கும். காரணம் இதுதான், உங்களை சுற்றி நல்லவங்க இருந்தாங்க அப்படின்னா உங்கள் நாளும் நல்லா இருக்கும். சுத்த பாம்பு பயலோடவே சாவகாசம் வச்சிருந்தீங்க அப்படின்னா எப்போ சூப்பரில் குத்துவாங்கன்னே தெரியாது. சரி, நம்ம கதைக்கு வருவோம். பாடி வெயிட் ட்ராக் பண்ண வெயிட் மெயின்டைன் ஆகுது. இன்னும் ஸ்லைட் டெபிசிட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அப்புறம் காலையிலே மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்ததால் கண்டென்ட் எழுத ஆரம்பிச்சிட்டேன். தென் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு மதியம் போல் ஒரு வேலையாக திருவண்ணாமலை போயிருந்தோம். அங்கே காலேஜ் முடிச்சுட்டு வந்த நம்ம கறிக்கடை பையன் கூட ஜாயின் பண்ணினார். அப்புறம் vlogல போகிறதுக்காக நம்ம இந்திக்கார பையாவை வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ இந்த பையன் சும்மா இல்லாமல் வீடியோ எடுக்கிறான் அப்படின்னு போட்டு கொடுத்துட்டான். அவரும் இருப்பா ரெடி ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமாக போட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஆத்தின வீடியோ அமுச்சு விட சொல்லி கேட்டார். அவருக்கு வாட்ஸ்அப்பில் அமுச்சு விட்டு 2 பாதாம் பாலை போட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் ஊருக்கு ரீச் ஆகிட்டு ரெஸ்ட்டை போட்டேன். ஈவினிங் ஆயிடுச்சு. அப்படியே ஜிம் கிளம்பி போயிட்டேன். கொஞ்சம் ஸ்லீப்பியாக இருந்ததால் பேக்கரிக்கு போய் பிளாக் காஃபி ஒன்று போட்டேன். கறிக்கடை பாய் கஸ்டமரை கவனிச்சிட்டு இன்னைக்கு ஜிம் வரல. அதனால வேற ஒரு நண்பரோட செஸ்ட்க்கு பார்பல் பெஞ்ச், இன்க்ளைன் டம்பிள், கேபிள் ஃப்ளைஸ் முடிச்சுட்டு ஷோல்டருக்கு கேபிள் லேட்டரல் ரைசஸ், ஃப்ரண்ட் ரைசஸ் கம்ப்ளீட் பண்ணோம். இன்னைக்கான நாள் முடிஞ்சு. திரும்ப எப்பயாச்சும் சந்திப்போம். அது வரைக்கும்